ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட், அதாவது ஒன் வீக்கில் நடந்த அப்டேட்ஸ் எல்லாமே வச்சு மண்டே மார்க்கெட் எப்படி ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ குறிப்பாட்டு லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ், குறிப்பாட்டு அமெரிக்கன் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். எல்லாமே மரண அட்டி தான், வரலாறு காணாத அட்டி அமெரிக்கன் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஐ திங்க் நம்ம மார்க்கெட்டும் மண்டே அப்படி தான் ரியாக்ட் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 2395 கோடி ஒர்த் ஆஃப் ஷோகாஸ் நோட்டீஸ் ஐடி அத்தாரிட்டிலேருந்து கிடச்சிருக்கு. இது என்ன ப்ரொபோஸ் டிமாண்டின்னு எடுத்து பார்க்கும்போது டாக்டர் ரெட்டிஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெர்ஜர் சமயத்தில் வந்து இவங்க அந்த டேக்ஸ் வருது, அதாவது அந்த மெர்ஜர் சமயத்தில் டேக்ஸ் வருது. அந்த டேக்ஸை இவங்க ப்ராப்பராக கட்டாமல் எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடிகிட்ட வந்து இப்போ ஷோகாஸ் நோட்டீஸ் 2395 கோடிக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ 2395 கோடி ஒர்த் ஆஃப் டேக்ஸ் டிமாண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிலேருந்து ஷோகாஸ் நோட்டீஸ் இவங்களுக்கு வந்திருக்கு. இது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து அப்டேட் 1114 ரூபா லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். எப்படி மண்டே ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஸ் பேங்க் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காங்க, ஸ்டெப் டவுன் ஆயிருக்காங்க. அதுக்கு பதிலாட்டு புதுசு ஆள் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீஸ்ட்ரக்சர், அதாவது ரீஷஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் பேங்கும் நாளைக்கு மார்க்கெட் ஃபோக்கஸில் இருக்கும். டாடா மோட்டர்ஸில் 2 அப்டேட். ஒன்று, அவங்களோட யூகே சப்சிடரி மூலமாட்டு யூஎஸ்க்கு நாங்கள் இப்போதைக்கு இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் காரை வந்து இம்போர்ட் பண்ணுறதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி ட்ரம்போட அடுத்த டிசிஷன் வர்றது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அடுத்த கட்ட அப்டேட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது போக டாடா மோட்டர்ஸும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ ப்ராஜெக்ட் வந்து வெர்சோவா, அதாவது மும்பையில் வெர்சோவா அப்படிங்கிற பிரைம் லொகேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு, பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இந்தியன் பேங்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது ஆவரேஜாக 5% தான் growth, அதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். லார்சன் அண்ட் டியூபோ இவங்க L&T கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு சப்சிடரியை ஃபார்ம் பண்ணுறாங்க, இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட்டாக வந்துருந்துச்சு. பட் ஆக்சுவலி வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. சில செக்மெண்ட்லாம் டவுன் ஆயிருந்துச்சு. பேங்கிங் லோன்ஸ், கார்பரேட் பேங்கிங் லோன்ஸ்லாம் டவுன் ஆயிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்இண்ட் பேங்க்ல நாளைக்கு ஒரு அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடிசி ஒரு புது கம்பெனியில் 43.75% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஆம்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசுமா, மெட்டிகோ இப்படிங்கிற அந்த ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. ரெடி டு குக்கு, அடுத்தது ரா டெல்லி மீட், இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ரோசன் ஃபுட்ஸு. இந்த செக்மெண்ட்டில் குறிப்பாக ஐடிசி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு ஐடிசி ஃபோக்கஸில் இருக்கும். பட் ஐடிசியில் என்ன அப்டேட் வந்தாலும் நான் வந்து அதே இடத்துல தான் இருப்பேன்ட்டு தான் ஐடிசி இருக்குது. மார்க்கெட் கீழே போனாலும் கீழே விழாது, மேலே போனாலும் மேலே போகாது, அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் வேவியர், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் 18 to 19 அந்த காலகட்டத்தில் ஒரு 25,000 கோடி வேல்யூவில் டேக்ஸ் டிமாண்ட் வந்து இவங்களுக்கும் வந்திருக்குது. இது டாடா ஸ்டீல். ஸோ ஓவர்லாட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீசிங்ஸ் போயிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அதானி, வேதாந்தா, பதாஞ்சலி இதில் பிட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு 23 கம்பெனிஸ் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க இது அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா வாரன் பஃபட், ஆக்சுவலி 94 ஏஜ்னாலும் அவரோட மூளைக்கு வந்து நம்மளாம் கிட்டே போக முடியாது. என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்ப்போம். அதாவது உலகத்தில் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்துட்டு இருக்கான். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா $13 பில்லியன் மேக் பண்ணியிருக்காரு. எப்படின்னு அந்த சம்பவத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வால் ஸ்ட்ரீட்டில் வந்து $8 ட்ரில்லியன் அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அதில் ரீசனில் ஒன்று தான் $5 ட்ரில்லியன் வந்து காலியாக இருக்குது. இல்லை எலன் மஸ்க் வந்து எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ், எலன் மஸ்க் $130 பில்லியன், ஜெஃப் பெசோஸ் $45 பில்லியன், மார்க் ஜக்கர்பர்க் $28 பில்லியன், பெர்னார்ட் அர்னால்ட் இவங்க $18 பில்லியன் இப்படி இழந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா $13 பில்லியன் மேக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பெர்க்ஷைர் ஸ்டேக்கை வந்து ஜப்பானில் 5 லார்ஜஸ்ட் ட்ரேடிங் ஹவுசஸ், குறிப்பாட்டு மிஸ்டுபிஷி, சுமிட்டோமோ, இட்ஷு, மார்போனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முட்ஷியில் வந்து அவர் 9.82% ஸ்டேக் வச்சிருக்காரு. மிட்சுபி கார்பரேஷனில் 9.67%, சுமிட்டோமோ கார்பரேஷனில் 9.2%, இட்சு கார்பரேஷனில் 8.53%, மருபெனி கார்பரேஷனில் 9.30% வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்ஷைர் ஹேத்வேயோட மார்க்கெட் கேபிடலேஷனை $1.14 ட்ரில்லியன் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷனை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே பணத்தை இழந்திருக்காங்க. பட் இவரோட வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு $13 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேபி மார்கன் யூஎஸோட ஜிடிபி க்ரோத்தை 2025 ஃபினான்ஷியல் இயருக்கு 0.3% டவுன் கிரேட் பண்ணுறாங்க ஜேபி மார்கனு.
ஆனால் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா $329 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டட் ஆயிருக்கு. அதாவது பிளட் ஷெட் இந்த வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவில். அந்த அளவுக்கு மார்க்கெட் கேபிலேஷன் அடி வாங்கியிருக்கு. பட் த ஓல்ட் மேன் மேட் $13 பில்லியன் வென் அதர்ஸ் லூசிங் மணி இந்த மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப்லேருந்து மிட் கேப் பொசிஷனுக்கு போகிறாங்க. ஸோ இதில் வந்து ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 73,048 கோடி மிட் கேப் ஸ்டேட்டஸுக்கு போகிறாங்க ஆகஸ்ட் 2025. அடுத்தது பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் காப் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 வந்து மிட் கேப் ஸ்டேட்டஸ் போகிறாங்க லார்ஜ் கேப்ல இருந்து. 73,201 கோடி மார்க்கெட் கேபிலேஷன் இருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்க்கும்போது மார்க்கெட் கேபிலேஷன் 71,037 கோடி, இவங்களும் மிட் கேப் ஸ்டேட்டஸுக்கு போகிறாங்க. மேக் கெட் அதாவது மேபி போகலாம். பாலிகேப் இந்தியா வந்து லார்ஜ் கேப்ல வந்து மிட் கேப் போகிறாங்க. 75,791 கோடியாக இருக்குது மார்க்கெட் கேபிலேஷன். ஐசிசி ப்ருடென்ஷியல் லைஃப் 80,482 கோடியாக இருக்குது மார்க்கெட் கேபிலேஷன். ஆகஸ்ட்டில் இவங்களுக்கும் மிட் கேப் ஸ்டேட்டஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ், ஸ்விக்கி, என்டிபிசி கிரீன் எனர்ஜி, டாபர் இவங்களும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து மிட் கேப்புக்கு ஆகஸ்ட்டில் அந்த ஸ்டேட்டஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நுவாமா அல்டர்னேட்டிவ் ரிசர்ச் இவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒருத்தர் நிறைய பேர் கேட்குறீங்க டாடா மோட்டார்ஸ் இப்போ வாங்கலாமான்னு சொல்லி. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அது வேல்யூஷன் ரொம்பவே சீப்பாக இருக்குது. நான் லாங் டர்முக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் டாடா மோட்டார்ஸ். பட் அதில் என்ன ஒன்றுனா இப்போ சேல்ஸ் அப்டேட்டும் பெருசாக இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. மேபி ரிசல்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ரிசல்ட்ஸ் வந்து இறங்கிச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கீழே போகும். அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரோ அப்போ சொன்னீங்க இப்போ இறங்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னேன். 440 ரூபாலாம் டாடா மோட்டார்ஸ் வரணும் ஒர்க்காக கூட சொல்லலை. 600 ரூபாய்க்குலாம் வரும்னு சொல்லியிருந்தேன். 440 வரும்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ்லாம் நான் ஒர்க்காக கூட சொல்லலை. ஒருத்தர் நான் சொன்னேன்னு சொல்லியிருக்கிறாரு. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 10ஆம் தேதியிலேருந்து ரிசல்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சார் ஒன் டவுன் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சார் வென் இட் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரிசல்ட்ஸ் ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து வருது ப்ரோ. டிசிஎஸ் தான் ஃபஸ்ட்டு கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த ஓட் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி. அவர் ரொம்பவே ஆர்வமாக இருக்கார் போல். ஆக்சுவலி எப்படி ப்ரோ ஓட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஓட் பண்ணுறது ஈஸி தான். உங்களுக்கு அது மெயில் வரும். அந்த மெயில் மூலமாட்டே அதில் வந்து லிங்க்லாம் இருக்கும். அது மூலமாட்டே ஈஸியாகவே ஓட் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு மெயில் வரும். அதை மெயிலே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதை வந்து மெயில் உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ்லேருந்து அனுப்புவாங்க. அந்த மெயில் எந்தெந்த ஷேரில் வந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கோ உங்களுக்கு வந்து மெயில் வரும். எனக்கே நிறைய கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்கு. பட் நான் பெருசாக அதை எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ அதாவது பேட் லோன்ஸ் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 ஃபினான்ஷியல் 25ல 0.41% இருந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இப்போ அதாவது Q3ல 0.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 0.48% இருந்தது. இப்போ வந்து 0.52% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் 0.64% இருந்தது. இப்போ 0.68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல 0.75 இருந்தது. 0.91% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்ல 0.85% இருந்தது. 0.94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உட்கர் சுமால் ஃபினான்ஸ் பேங்க்ல 0.89% இருந்தது. 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூரியதயா பேங்க்ல வந்து சூரியதயா சுமால் ஃபினான்ஸ் பேங்க் 0.8% இருந்தது. இப்போ 3.13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பேங்க்ஸ்ல எல்லாமே நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸ் குறிப்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி சரஸ்வதி ஷேரி டிப்போட் 1.515 rupees அதாவது 1.515 rupees டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. அஷினா ஹவுசிங் லிமிடெட் ₹1 இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. கிரைசில் ₹26 டிவிடெண்ட் ஏப்ரல் 11ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. பெர்வாசிவ் கமாடிட்டிஸ் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ₹10 இருக்கிறத ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. மண்டே ரெக்கார்ட் டேட்டு. எம்பி ட்ரேடர் அண்ட் ஃபினான்ஸ் ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 11ஆம் தேதி. இது போக அதர் கார்பரேட் ஆக்ஷன் பார்க்கும்போது சைமன்ஸ் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 7ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்பின் ஆஃப்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸ்பின் ஆஃப்னா அக்கார்டிங் டு யுஎஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவங்க முறைப்படி பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சப்சிடரியாட்டு ஷேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? பேரண்ட் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை தான் அந்த ஸ்பின் ஆஃப்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கேஇசி இன்டர்நேஷனல் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஃபினான்ஷியல் 26ல் 8 to 9% மார்ஜின் இருக்கும். ஸோ எங்களோட லெகசி ப்ராஜெக்ட் வின் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட கைடன்ஸை நெக்ஸ்ட் இயருக்கு வந்து 8 to 9% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 26 to 27 எங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் இருக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடி ஆர்டர் இன்டேக் இருக்குது இந்த வருஷத்தில் 25,000 கோடி ஆர்டர் இன்டேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. 60% இன்டர்நேஷனல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேஇசி இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட்டு. யுஎஸோட டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால இந்த இந்தியன் சீ ஃபுட்டுக்கும் அது இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவோட சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து $2.5 பில்லியன். அதில் வந்து இந்த ஷ்ரிம்ப் மட்டும் பார்த்தீங்கன்னா 92% கான்ஸ்டியூட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஷ்ரிம்னா அந்த இறாலுன்னு சொல்லுவாங்க, அது வந்து இங்கிலீஷில் ப்ரான்னு சொல்லுவாங்க. அது வந்து 92% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து $2.5 பில்லியன். இந்த டேரிஃப்னால அதுவும் இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.